கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வழியாக உங்களை பார்க்கறதில்லை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you. Hallelujah. நிச்சயமாகவே ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட time with Jesus. Hallelujah. இயேசுவோட நேரம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம், உம்முடைய பிரசன்னம் இறங்குகிற நேரம், உம்முடைய மகிமை இறங்குகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிற உம்முடைய நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் மாதமா இருக்கிறபடியால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிறிஸ்துமஸை குறித்ததானே சில செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்த. கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் பகிர்ந்து கொள்வது, the meaning of the Christmas is a sharing. Hallelujah. கடந்த வாரம் நான் சொன்னேன், share Jesus, share gospel to others. அதுதான் நமக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் என்று சொன்ன. அன்பானவர்களே, இன்றைக்கு what is Christmas என்று சொன்னால், அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம வேதத்தின் பிரகாரம் giving is a Christmas. Hallelujah. Christmas is a giving. Amen. யோவான் 3:16 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தளினார், கொடுத்தார். ஆங்கிலத்தில் Father God gave his only begotten son to this world. That is a Christmas. Hallelujah. அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கொடுப்பது என்று அர்த்தம். அன்பானவர்களே, பிதாவாக தேவன் ஒரே மகன், ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கும். இன்னொரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். ரோமரின் புஸ்தகம் 8:32 Book of Romans chapter 8 verse number 32 வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் கொடுத்தவர், தம்முடைய குமாரனே கொடுத்தவர், இவைகளெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல். குமாரனே கொடுத்து இன்னும் நமக்கு கேட்கிறது கொடுக்காமல் இருப்பாரோ என்ற அந்த வசனத்துக்கு அர்த்தம். அன்பானவர்களே, இந்த ரெண்டு வசனத்தை பார்க்கும் போதோ கிறிஸ்துமஸ் இஸ் a giving. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கொடுப்பது. அன்பானவர்களே, 11 மாதங்கள் நீங்க எப்படி என்ன தெரியல, 12ஆம் மாதம் ரட்சகர் பிறந்த மாதம், விடுதலை கொடுக்கிற தேவன் பிறந்த மாதம், சமாதான பிரபு பிறந்த மாதம். ஹல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் பிறந்த மாதம், வல்லமுள்ள தேவன் பிறந்த மாதம். எப்படியாப்பட்ட மாதம் சொன்னா, நமக்காகவே பிதாவாக தேவன் குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அன்பானவர்களே, இதை பார்க்கிற நீங்களா சரி யாரா இருந்தாலும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நல்ல நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, இத பத்தி கொடுக்கிறதுக்கான ஒரு பியாசம் இல்லை. நிறைய பேர் கிறிஸ்துமஸ் என்றால் வாங்க, many people we can see the Christmas the people used to receive, பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்க தவிர ஆனா கொடுக்க ஆசைப்படல. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற உன்னோட ஆவியானவர் இடைப்படுகிற ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் இந்த வருஷம் நீங்க கொண்டாடணும் என்று சொன்னா, தேவன் விருப்பப்படுகிற கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடணும்னு சொன்னா, நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன நிறைய பேருக்கு பாருங்க, இந்த கொடுக்கிற வார்த்தையே அவங்களுக்கு என்னன்னா பிடிக்காத. அன்பானவர்களே, விருப்பப்பட மாட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு செய்யறார்னா வாங்கி கொள்ளுகிற கூட்டம் ஏறாலும், அதே ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிற கூட்டம் பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவுகள். அன்பானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கொடுப்பது. அன்பானவர்களை, வேதத்துல இன்னொரு வசனத்தை சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். மத்தேயு புஸ்தகம் 2:11 Book of Matthew chapter 2 verse number 11 வேதம் சொல்லுகிறது, வான சாஸ்திரிகள் 3 பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கோல்டை கொடுத்தார்கள், அந்த பொன்னை கொடுத்தார்கள், பல அந்த 3 காரியங்களை அவங்க கொடுத்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, என்ன? to respect Jesus. Hallelujah. பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. they brought the treasure of gold, the treasure of frankliness. Hallelujah. the treasure of mighty. Hallelujah. இப்படி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்க்கிற அன்பான தேவனுடைய ஊழியர்களே, விசுவாசிகளே, நீங்களும் கொடுக்கிறவர்களா இருக்க பிரியாசப்படுங்க. ஏதோ வாங்குகிறது, நானே வாங்கி போட்டுக்கிறது, நானே என்ஜாய் பண்ணுகிறது கிறிஸ்துமஸ் அல்ல. giving is a Christmas. ஆமே. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இப்படி எல்லாம் இந்த பாஸ்டர் பேசுறாரு, இந்த பாஸ்டர் கொடுக்கிற உண்மையான அன்பானவர்களே, எனக்கும் ஆவியானவருக்கு தெரியும், எங்களால
என்று மட்டும் எங்களிடத்துல இருக்கிறதை மற்றவர்களுக்கு நாங்க கொடுக்க பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யாருக்கு கொடுக்கலாம்னா சில யாருக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன், உங்களை நடத்துகிற போதகர்மார்களுக்கு நீங்க கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கலாம். அன்பானவர்களே, வருஷந்தோறும் உங்களுக்காக you can give on shed, you can give us some of the offering. நீங்க அவங்களுக்கு ஒரு துணியை கொடுக்கலாம், ஒரு காணிக்கை கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? உங்க போதகருக்கு, உங்களை நடத்துகிற ஊழியருக்கு, உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு. உண்மையா நான் சொல்லுகிறேன் அன்பானவர், நிறைய பேரை பாருங்க பணத்தை பார்த்து ஆளுகளை பார்த்து செய்யறாங்க. ஆனா நான் அப்படி அல்ல, நான் உங்களுக்கு அப்படி சொல்லவில்லை. உங்களுக்காக உங்க பேரை சொல்ல நிறைய சபையில பாத்தீங்கன்னா விசுவாசிங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நிறைய பாஸ்டர்களுக்கு தெரியல அன்பானவர்களே. ஆனா நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு கொடுக்கணும்னா நம்மை நடத்துகிற போதகர். one shed, it will make them happy. hallelujah. ஒரு gift, ஒரு offering அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் அன்பானவர்களே. முடிஞ்ச அளவுக்கு பிரியாசப்படுங்க. நம்பர் 2, இரண்டாவது, ஏழை எளியவர்கள். ஆண்டவர் சொன்னா, இந்த சிறியவனுக்கு எதை செய்றீங்க அது எனக்கே செய்து நினைக்கிறார். ஆமென். நீங்க இந்த கேட்கிற செய்தியை கேட்கிற அன்பான சகோதரியே, நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஷர்ட்டை வாங்கி கொடுக்க முடியும். சிஸ்டர், பிரதர், நீங்க ஒரு துணியை, ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல துணிகளை வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு ஃப்ராக் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் அன்பானவர்களே. அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். நீதிமொழி வேதத்தில் நம்ம பார்க்கிற 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன்காரன் என்று வேதம் சொல்லு, கர்த்தருக்கு கடனாளி என்று வேதம் சொல்லு. ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன்காலியா, கடவுளே அவனுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிறதை போல இருக்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆவியானவர்களை பார்த்து, வாட் இஸ் a Christmas? Christmas is a giving. Hallelujah. Christmas is a giving. Christmas என்று சொன்னார். கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஊழியர்களுக்கு கொடுக்கிறது, தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறது. ஆமென். அப்படி நாம் செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். That will be a true Christmas for us. ஆமென். கண்களை மூடுங்கள், தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவரே, வாங்கின கிறிஸ்துமஸ் போதும் ஆண்டவரே, அப்பா ரிசீவ் பண்ணது போதும் ஆண்டவரே. Lord, help us to give to the people, give to the God servant. ஊழியக்காரர்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ ஆண்டவரே கொடுக்க எங்க கையை பலப்படுத்தும், எங்க கையை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரியோட ஆவியானவர் இடைப்படும், ஒவ்வொரு விசுவாசியோட ஆவியானவர் இடைப்படுங்க, ஒவ்வொரு ஊழியக்காரோட ஆவியானவர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் இஸ் கிவிங் லார்ட். பிதாவாகிய தேவன் குமாரனையே கொடுத்ததை போலவே நாங்களும் உமக்காக கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை ஆசீர்வதிங்க. இதை பார்த்த கேட்ட யாவரோடு உடைய கரம் இருக்கட்டும். உடைய வல்லமை அவங்க சரீரங்களிலே விளங்கட்டப்பா. வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. சமாதானங்கள் வரட்டும். ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியானது நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்குது, பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all.